என்ற முடிவுக்கு வரலாம். ஆனால் இன்னும் போதுமான சான்றுகள் தேவைப்படுகின்றன என்பதால் தான் கட்டுரையாளர் அதை தாக்க ஆய்வாக ஆக்காமல் இணைவரை ஆய்வாக ஒற்றுமை வேற்றுமைகளை மட்டும் சுட்டிக்காட்டி நின்று விடுகிறார். ஆனால் அது மேலும் ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய தலைப்பு. ஆழமாக போய் தாக்கம் இருக்கிறதா இல்லையா என்று உறுதி செய்து கொள்வது நல்லது என்று நான் நினைக்கின்றேன். இப்பொழுது 2 கட்டுரைகளை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய வினாக்களையும் முன்வைக்கலாம். நான் ஷேக்ஸ்பியரையும் இளங்கோவையும் பற்றி ஆராய்ச்சி பண்ணி ஒரு 250 பக்கம் செய்த தீசிஸை டாக்டர் இறையன்பு 25 நிமிடத்துக்குள் திருவள்ளுவரும் இளங்கோவையும் திருவள்ளுவரையும் ஷேக்ஸ்பியரையும் இரண்டை பற்றி மருதநாயகன் சொன்ன மெத்தடாலஜிக்கல் சஜஷனை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதில் என்ன என்றால் இறையன்பு அந்த 2 மகா சமுத்திரங்களையும் துளி துளியாக நன்றாக காட்டிக் கொண்டிருக்கிறார். ஒரு வகையில அவற்றின் ஒரு கூரை எடுத்து அதை ஆழமாக பார்ப்பது நல்லது. ஆனால் அவருடைய தீசிஸில் ஒரு காமன் ரிக்கரிங் ஐடியா இருக்கு. அது என்னவென்றால் அந்த வாழ்வு ஏற்பு கொள்கையை தான் அவர் முதன்மைப்படுத்துகிறார். அந்த வாழ்வு ஏற்பு கொள்கையினுடைய வெளிப்பாடாக காதலை பற்றி, அதற்கு பிறகு தலைமை பண்பை பற்றி, அதற்கொட்டி சென்ட்ரல் ஐடியா the glorification of man and the assertion of life. அதை இங்கே அவளை நினைத்து அந்த ஒரு மைய கருத்து இருக்கிறது என்பதை நான் முதலில் சொல்ல முடியும். 2வது, ஆனால் கொஞ்சம் பேரலிசத்தை குறைத்துக் கொள்ளலாம். அம்மையாரிடம் சொல்ல அவர்கள் கொள்ளாமை பற்றி சொன்னால் இவர் இப்படி ஐட்டமைஸ் பண்ணி கொண்டு போகாமல் அவற்றை ஒரு மேஜர் தீம் அல்லது ஒரு மேஜர் இதில் இணைத்து அவற்றை பார்ப்பது ஆராய்ச்சிக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று எனக்கு. 2வதாக அந்த காமத்து பாலை பற்றி சொல்லுகிற போது அது கலைப்பால் என்றோ கலப்பு பால் என்றோ நாம் சொல்ல வேண்டாம். ஆணும் பெண்ணும் கலப்பதனால் வேண்டுமானால் கலப்பு பால் என்று சொல்லலாம். ஆனால் அது ரொம்ப தூய்மையான பால். அதை அறநூலிலே இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து ஊடுதல் காமத்திற்கென்பம் அதற்கென்பம் கூடி முயங்க பெருன்னு இன்பம் 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 என்று ஒரு அறநூலை ஒரு அறநூல் ஆசிரியர் பாடியிருக்கிறார் என்றால் அதற்கு வாழ்க்கையை இன்பம் என்றும் அதற்கு காதல் என்பதுதான் அடித்தளம் என்பதையும் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்தோம்னால் அதன் காமத்துப்பாலை நாம் தள்ள வேண்டிய அவசியம் கடைசி தர டாக்டர் நூறு அவருடைய திருவள்ளுவர் வாழ்க்கை விளக்கம் என்ற நூலிலே இன்பத்திலே தான் ஆரம்பிக்கிறார். முதலில் தேப்பூரையும் அதைத்தான் சொல்கிறார். அங்கு பிறக்கின்ற அன்புதான் பிறகு முப்புறமாக உலகமாக தலைமையாக domestic love, the conjugal love is the basis for the love of the world. ஆக இந்த வரையில சொல்லலாம். இதோட அந்த கம்யூனிகேஷனை கூட ஒன்றா கூட செய்தா கூட செய்யலாம். அம்மையார் சொன்னது சிறப்பாக அந்த மருதநாயகர் சொன்னது மாதிரி அவன் இன்ஃபுளுன்ஸா அது தனியா பார்க்கணும். அது அந்த உடனே பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் இது எனக்கு என்ன சொல்லுகிறேன் என்றால் திருவள்ளுவருக்கும் சித்தர்களுக்கும் தொடர்பு இருக்கு. அந்த சித்தர் நெறியிலே தான் சாணக்கியர் பண்ணிவிட்டார். ஆக it may not be an individual influence of the world, it is an influence of a counter reformation or a counter reformation in the true traditions. அது காலகட்டம் வேறுபட்டு இருக்கிறதுனால அப்படியே இல்லாமல் இருக்காது. இருந்தாலும் சித்தர்களைப் போல திருமூலரை போல
சர்வஜரும் இந்த இந்த சடங்குகளை எதிர்த்தது, சமத்துவத்தை சொன்னதுனால அந்த நிலையில திருவள்ளுவருக்கும் சர்வஜருக்கும் சடங்கு இரண்டு பேரும் சிறப்பாக செய்தார்கள். வாழ்த்து. சர்வஞ்சர் வந்து சமண சமயத்தினால எதுக்கு கால் போடுவது? சர்வஞ்சர் வந்து சமண கூட எதுக்கு கால் போடுவது? சமணத்தினுடைய கால்படுவர் என்று கேட்கிறார். என்ன மாதிரி விளக்கி சொல்லுங்க. உயிர் கொல்லாமை சொல்லும்போது நான் படிச்சேனே, இந்த உலகத்தில் ஒரு உயிரை அடித்து இன்னொரு உயிர் வாழ்வது இயற்கையா இருக்கும்போது கொல்லாமை எழுத்தையே சொல்லுது சமணம். அப்படிதான் அவர் கேட்கிறார். கொல்லாமல் இந்த உயிரில் வாழ முடியாது என்பது அவருடைய கருத்தா இருக்கிறது. அதிகமான ஒரு செய்தி என்னென்றால் இவர் பசிபிலி பற்றியும் பேசியிருக்கிறதோடு இன்றைக்கு எனக்கு தெரிஞ்ச தகவல் ஒரு வகையில் வந்து நம்ம ராமலிங்கோட ஒத்து போகிற ஒரு சமாச்சாரம். மனிதநேயம் கூட அதிகமாக தடுக்கிறது. ஏன்னா கர்நாடகத்தில் நடந்துருக்கிற சில பிரச்சனைகளை வச்சுட்டு சர்வஞ்சரா வந்து இதை பற்றி சொல்லியிருக்கிறாங்களா நினைச்சிருக்கல. இன்னைக்கு தான் திருவள்ளுவர் ஈக்குவலாக அவர் சொல்ற ஒரு கருத்து இருக்கிறது இருக்குன்னு கொஞ்சம் விரிவாக பற்றி சொல்லியிருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். And contrastive study is a different matter. But the only thing is an analytical study. The analytical analogical study always will bring forth the similarities and dissimilarities to the forward. If at all, if we go deep into it, then there is a. But as far as Iran is concerned, thematic study. Thematically, you are always taking the thematical stylistic designs, similarities and dissimilarities. But you do not take any dramatic aspects of things as far as things are concerned. Thematically, what you are compared is very quite good, and also stylistically also is good. But you haven't taken for granted other aspects of analytical studies. That's the thing. நாடக நூலையும் ஒப்பிடலாம். நாடக நூலையும் ஒரு நீதி நூலையும் ஒப்பிடும் பொழுது அந்த ரெண்டு வித ஒப்பீடுகளுக்கும் உள்ள வேறுபாடு என்ன என்பதை விளக்கணும் கட்டுரையில். ஒன்று. அடுத்தது ஆய்வுகளுடைய அடிக்குறிப்புகள் இல்லாத ஆய்வு வந்து இதே மாதிரி சபையில வந்து நீங்க சொல்றது எல்லாருமே அறிஞர்கள் தான் இருக்கணும். அதை சான்றாதாரங்கள் கொண்டு நிறுவும்படியாக இருக்க வேண்டும் கட்டுரைகள். அதே போன்று பெம்மாண்டி அவர்கள் சொல்லும் பொழுது சொன்னார்கள், பெண் தனியாக வாழ்வதை விரும்பவில்லை என்று. அப்ப ஆண் தனியாக வாழ்வதை வள்ளுவர் விரும்புகிறாரா? அதுக்கு வேற அடிக்கிறப்ப என்ன கேக்குறீங்க? நீங்க பொய்மை கல்லாமை பற்றி சொல்லும் பொழுது இன்னொரு சான்றாக இன்னொரு குரலை கொண்டு வந்து அதை நீங்க காட்டுனீங்க. இன்னொரு குரலை அதுக்கு சான்றாக கொண்டு சர்வஜனை தூக்கி விட்டீங்க. அதே மாதிரி இதுக்கும் அவர் வேற குரல் வேற அதிகாரங்கள்ல சொல்லி இருப்பாரு. அதை நீங்க ஒத்து பார்க்கலாம் இல்லையா? அதை ஒத்து காட்டலாமே எங்களுக்கு. ஏற்கனவே என்ன அர்த்தம் இல்லன்னா என்ன பொருள் அதுக்கு நீங்க சொல்றீங்க? சரி, ஆண் வாழ்றேன்னு சொல்றாரு. வாழ்ற அதை நீங்க நாங்கள் தெளிவுபடுத்த வேண்டியது அவசியம். அடிக்குறிப்பு வணக்கம். திருமதி ஜனதா கோபிநாத் அவர்கள் கூறியது, அதாவது ஆண்கள் பெண்கள் வந்து தனித்து வாழ்வதை இரு அறிஞர்களும் ஒப்பவில்லை என்று கூறியிருக்கின்றீர்கள். அதனால் ஆண்கள் தனித்து வாழ்வதை அவர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள் என்று நம்முடன் இருக்கும் அறிஞர்கள் கேட்டுள்ளார். அதில் இல்ல ஆண்கள் தனித்து வாழ்வதையோ பெண்கள் தனித்து வாழ்வதையோ இருவரும் ஒப்புக்கொள்ளவில்லை. அது எப்படி கூறுகின்றனர் என்றால், இல்லறத்தை இருவரும் போற்றுகின்றனர். இல்லறம் என்பது ஆண் பெண் இருவரும் இணைந்து வாழ்வதே இல்லறம். சாசன ஒரு சில விளக்கம், அப்புறம் இறையன்புசாரி பேப்பரை பற்றி ஒரு அவருடைய விளக்கம், அப்ப இவங்க மேடத்துக்கு ஒரு சில கொஸ்டின் சார்.
அதாவது ஒப்பிலக்கியம்